Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss போட தெரியல, stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டுங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிறவங்க ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெகுலராக நிஃப்டி 50யோ பேங்க் நிஃப்டியோ மார்னிங் அப்டேட்டில் பார்த்துட்டோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து அதே மாதிரி இன்னும் 200 லைக்ஸ்க்கும் குறையாமல் பார்த்துங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். 200 லைக்ஸ்க்கும் குறையாமல் பார்த்துங்க. அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் சொல்ல வரலது, புதுசாக வரவங்களுக்கும் சரி ரெகுலராக பண்ணுறவங்க அந்த சப்போர்ட்டை தெரிவிப்பாங்க. எல்லோரும் மறக்காமல் 200 லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட்டு. இது டே சார்ட்டு. ஓகேங்களா? டே சார்ட்டில் ஓவரால் ட்ராவல் எங்கே பண்ணிகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. அதாவது 17,900க்கும் 18,000க்கும் 18,100க்கும் பிட்வீன் இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகேங்களா? ப்ரைஸு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து அப் மூவ்க்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ நாள் அங்கே ரெஸ்ட் எடுக்கும், எவ்வளோ நாள் பேஸ் அமைக்கும் அப்படின்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்ரி பாட்டமில் ஒரு பையிங்கான வாய்ப்பு தேடுங்க. அதாவது கொஞ்சம் கீழே வர சொல்ல பையிங்கான ஒரு சினாரியோ தேடுங்க. ஓகே, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம், அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸு ஒரு அக்யூமுலேஷன் ஆகிட்டுருக்கு. அதாவது என்ன சொல்லுது, அங்கேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அக்யூமுலேஷன் எல்லாம் அவங்களுடைய செல்லிங் இங்கேருந்து பை பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே சேலர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து செல்லிங்கோட ப்ரைஸும் காமிப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஓரளவுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட், அதாவது 18,200 பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆகுது கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா இந்த டே சார்ட் இது அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரேடியாக பிரேக் அவுட் கொடுத்து மேலே மூவ் ஆகிடும்னு சொல்ல முடியும். இன்னொரு மேபி 4-5 டேஸ் ஆகலாம். ஓகேங்களா? இது வந்து டே சார்ட்டோடைய கண்டிஷன். சரி, இது நம்ம இன்ட்ரேடேக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 10 மினிட்ஸ்க்கு மூவ் ஆகிடலாம். அங்கேருந்து நம்ம 10 மினிட்ஸில் நம்ம அதே லைன் கண்டினியூ பண்ணியிருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனும் சப்போர்ட் லைன் இது. ஓகேங்க, இந்த சப்போர்ட் லைன் இங்கே ட்ராப் பண்ணியிருக்க பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட் லைன் பார்த்திங்கன்னா ஃபைனல் சப்போர்ட். அதாவது அங்கேருந்து கீழே வந்துடுச்சுன்னா செல்லிங்க்கான வாய்ப்பு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் நீங்கள் சேல் பண்ணாதீங்க, இன்ட்ரடேக்காக சேல் பண்ணாதீங்க. ஏன்னா ரிஸ்க் எப்போனா புல் பேக் வரும். நம்ம நேற்று உங்களுக்கு அதான் சொல்லியிருந்தேன், எவ்ரி நம்ம கீழே வந்தால் புல் பேக் வரும், ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு. மார்க்கெட் வந்து கீழே அகைன் வந்துருக்கு. ஆனால் இங்கே செகண்ட் சப்போர்ட்லேயே ப்ரைஸ் வந்து எடுத்துருச்சு. அதாவது இந்த கேப் ரீஃபில் ஆகிடுச்சு, மார்க்கெட் மேலே மூவ் ஆச்சு, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு அங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்கலை. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனோடைய சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அகைன் கீழே வந்துட்டு ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகிட்டு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடேக்காக மார்க்கெட்டு ஒரு வேளை கேப் டவுன் ஆகட்டும், நோ ப்ராப்ளம். மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகட்டும். ஆனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா நல்லா க்ளீனாக ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்பு தேடலாம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுக்கப்புறமா ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்பு தேடலாம். அதே சமயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா 200 EMF சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது இந்த இடத்த நீங்கள் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். 17,950 18,000 இதெல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ஏரியாவில். அதாவது எந்த ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் பண்ண சொல்ல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் பண்ண சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் வந்து பையிங்கான வாய்ப்பு தேடுங்க. இதுக்குள்ளே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. அதுக்குள்ளே சேலோ பை எதுவே பண்ணலாம் அப்போல்லாம் எதுவும் கிடையாது. ஒன்று இந்த 200 EMI ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கட்டும், இல்லை 200 EMI மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகட்டும், அது வரலும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. இதெல்லாம் சப்போர்ட் லைனு இங்கேருந்து கூட நீங்கள் ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் ப்ரைஸு கொஞ்சம் மேலே கீழே போய்ட்டுருக்கும், வாலடைலாக இருக்கும். இந்த இடத்துல எதையும் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்று இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டோம், இல்லை இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு இங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் செல்லிங்க்கான ஒரு வாய்ப்பை பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த சாட்டர்டே வந்து ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாம் அவனுடைய ஃபஸ்ட்டு ட்ரேடோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து அந்த ஸ்டாக் செலெக்ஷன் வெபினாரில் கலந்துக்கலாம். எல்லாம் ரெடியாக இருங்க. நாளைக்கு 5 மணிக்கு உங்களுக்கு
வெபினார் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். அதான் நம்ம ப்ரைம் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சப்போஸ் அந்த டைம் உங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியல, உங்களுக்கு ரெக்கார்டட் சென்ஸ்னால் மறுநாள் வந்து உங்களுக்கு அது ப்ரைமில் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேங்க் நிஃப்டி. நான் பேங்க் நிஃப்டிக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுப்பேன். நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நிஃப்டிலையும் ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே, அவங்களுக்கு எது விருப்பமோ அதில் இருக்கட்டும். இது பார்த்திங்கன்னா ப்ரைஸு பேங்க் நிஃப்டி ஒரு ரேஞ்சில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. சேம் அதே மாதிரி தான் ப்ரைஸு ஒரு ரேஞ்சில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சு, சஸ்டெண்ட் ஆகி திரும்ப உள்ளே வந்துருச்சு. அதே மாதிரி இங்கேருந்து பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பாட்டம் லைனு சப்போர்ட் எடுத்துருக்கு. அகைன் 2வது டைமும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி வியூ இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு சஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இதில் எப்போ வேணாலும் நம்ம வந்து பை சைடுக்காக ரெடியாக இருக்கலாம். ஓகேங்களா, பை சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 EMI அகைன் சப்போர்ட், இந்த சப்போர்ட்டோ தான், இந்த சப்போர்ட் 200 EMI தான். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், சேம் நிஃப்டியில் நம்ம என்ன கண்டிஷன் ட்ரா பண்ணணுமோ அதே தான் நம்ம வந்து இங்கேயும் கண்டிஷனை மேலே அப்பர் சைடு வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி எப்போ அந்த லைன் பிரேக் அவுட் கொடுக்குதோ அது வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பையிங்கான வாய்ப்பு பார்க்கலாம். பையிங்கான வாய்ப்பு எது வரலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ப்ரைஸு உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது, இந்த பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா பிரேக் கொடுத்தவங்க ஃபஸ்ட்டு ஹை வந்து நீங்கள் இந்த லெவல் வச்சுக்கலாம். அதாவது மார்க்கெட் வந்து சைட்வேஸ் போகிறதுனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, 2வது இந்த லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் 41,800 வந்து 2வது லெவலில் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 41,500 ஃபஸ்ட் லெவல், 2வது லெவல் 41,800 2வதுல பார்க்கலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் கொடுத்து அகைன் ஹையர் ஃபார்மேஷன் ஆனால் மட்டும்தான் நம்ம அந்த வேலையை பார்க்கணும். அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மேபி லைட்டாக இன்னும் ஒரு புல் பேக் ஆகி கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த இடத்துல சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பு வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதுல 40,800க்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம சேலிங்க்கான வாய்ப்பை எதிர்பார்க்கணும். 40,800க்கு கீழே வந்து ப்ரைஸ் பாடியோட க்ளோஸ் கொடுத்தா மட்டும்தான் அது கீழே நம்ம சேல் அண்ட் பைக்கான வாய்ப்பை பார்க்கலாமே தவிர இதுக்கு மேலே இந்த ஜோனுக்குள்ளே திரும்ப அதே தான் அவங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா, இந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப ரிஸ்கி ஜோனாக அமையும். ஒன்று இதுக்குள்ளே வெளியே வந்துட்டோம், இந்த 40,800 கீழே வந்துட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைரெக்ஷன் பார்க்கலாம். நம்ம நேற்று ப்ரைம் டெலிகிராம் சேனலில் என்ன சொல்லியிருந்தோம், ட்ரெண்ட் லைன் வந்து ஆக்சுவலாக இங்கே ட்ரா பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் இது பிரேக் அவுட் கொடுத்துச்சு, பிரேக் அவுட் கொடுத்து இந்த லெவல் வரலாம் மேலே மூவ் ஆகுன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த லெவல் வரலாம், உங்களுக்கு வேணுமா தான் காமிக்கிறாருங்க. அதை இது பாருங்கள், 9:43 வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். மெயின் வந்து நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி ஆன்டிபேசிட் பண்ண சொல்ல ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 164 பாயிண்ட் வந்து ப்ளஸில் இருக்குது, நிஃப்டி பார்த்தீங்கன்னா மைனஸில் 44 பாயிண்ட் இருக்குது. இந்த டைமில் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அது எப்படி பண்ணணும்னு தெரியாதவங்க அட்லீஸ்ட் நியூட்ரலாக இருங்க, மார்க்கெட் எடுத்து வெளியே வந்துடுங்க. அந்த டைமில் ரிஸ்கி ட்ரேட் எடுத்து பண்ணாதீங்க. விஷயம் தெரிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா குவைட் பண்ணிங்க அந்த டைமில். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லெவல் கொடுத்துருக்கும் பாருங்கள், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனால் எதுவரில் மேலே மூவ் ஆகும் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கேன். ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி கரெக்டாக வந்து அங்கேயே உங்களுக்கு லெவலும் டச் ஆகிருக்கு. டச் ஆகிட்டு அவ்வளோ தூரம் மூமெண்டம் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட 650 பாயிண்ட் வந்து அங்கேருந்து கீழே நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா திரும்ப அங்கேருந்து நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னா அது வெறும் ரிஸ்கி ட்ரேடாக அமையும் அது. ஓகேங்களா, ஸோ அந்த லெவல் ப்ரீவியஸ் ஏன் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா மல்டி டைம் வந்து அதில் டச்சாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ் அது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து லைவ் மார்க்கெட்டில் என்னோடய அப்டேட் இருக்கும். ஓகே, நீங்களும் விருப்பப்பட்டால் வெபினார் அட்டென்ட் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் அந்த டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.